என்னடா செஞ்சு வச்சிருக்கீங்க? இந்த பிள்ளைகள் விளையாடுற விளையாட்டை பார்த்தீங்களா? இந்த விளையாட்டோட பேர் என்னன்னு யாருக்காச்சும் தெரியுமா? சின்ன பிள்ளைகள் எப்பயும் அதில் கண்ணால் பார்த்த விஷயத்தையும் காதால் கேட்ட ஒரு விடயத்தையும் தான் பேசு. இப்போ இந்த பிள்ளைகள் விளையாடுற இந்த விளையாட்டை உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டிலேயாவது எந்த பிள்ளைகளாவது விளையாடினத்தை நீங்கள் கண்டிருப்பீங்களா? இல்லைன்னா கேள்விதான் பட்டிருப்பீங்களா? இது வேற எங்கேயும் இல்லை, காசாவில் இருக்கிற பிள்ளைகள் தான். அந்த குழந்தைகள் தான் இப்படி ஒரு விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கு. அது இறந்து போன ஒரு ஆளை அடக்கம் பண்ண கொண்டு போற ஒரு விளையாட்டா இருக்கலாம், இல்லைண்டா குண்டு தாக்குதல்ல காயமடைஞ்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு ஆளை காப்பாற்றுவதற்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற ஒரு விளையாட்டாக கூட இது இருக்கலாம். ஆனா இந்த விளையாட்டை நாம விளையாட்டை எடுத்துக்கலாமா? நம்மட குழந்தைகள் இப்படியான விளையாட்டை விளையாடினா நம்மட மனம் அதை ஏத்துக்குமா? இந்த பிஞ்சுகள் கண்ணால கண்டதானே இப்ப விளையாடிக்கிட்டு இருக்கு. அதுல தாயை அப்படி கொண்டு போயிருந்திருக்கலாம், தந்தையை அப்படி கொண்டு போயிருந்திருக்கலாம், கூட பிறந்த ஒரு சகோதரத்தை அப்படி கொண்டு போயிருந்திருக்கலாம். அவ்வளவு நாள் பக்கத்தில் இருந்து சந்தோஷமா தன்னோட விளையாடின பக்கத்து வீட்டு குழந்தையை கூட அப்படி கொண்டு போயிருக்கலாம். பக்கத்து விட்டு மாமாவை இருக்கலாம், ஏன் யாரோ ஒரு ஆளா கூட அது இருந்துட்டு போகலாம். இதுல ஏதாவது ஒரு சம்பவத்தை நேர்ல ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 அதுல அடி மனசுல பதிஞ்சதால தானே இப்ப இந்த விளையாட்டை இந்த பிஞ்சு குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கிற இந்த டாய்ஸை வச்சு என்ன விளையாட்டு விளையாடுவாங்க? ஆண் பிள்ளைகள் என்றா கார் வேன் டாய்ஸை வச்சு டிரைவிங் விளையாட்டு விளையாடுவாங்க. பெண் குழந்தைகள் என்றால் அவங்கள்ட்ட இருக்கிற டோலை வச்சு அவங்களுக்கு என்னெல்லாம் மனசில் வருதோ அதையெல்லாம் ஒரு விளையாட்டாக விளையாடிட்டு கடந்து போவாங்க. அதை நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே தானே இருக்கும். அந்த விளையாட்டுக்கும் இந்த விளையாட்டுக்கும் இடையில் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? நமக்கெல்லாம் நம்மட வீட்டு ஒரு சம்பவம் நடக்கும் வரைக்கும் தான் நாம் கேள்விப்படுறது, கண்ணால் பார்க்குறது எல்லாமே ஒரு வெறும் செய்தியாக மட்டும்தான் இருக்கும். நாம் யாருக்காக சப்போர்ட் பண்ணுறோம், யார் என்ன வேலை செய்கிறா, எந்த பக்கம் நியாயம் இருக்குங்கிற விஷயத்தை தெளிவா யோசிச்சுட்டு தான் நாம முடிவெடுக்கணும். இந்த குழந்தைகள் என்ன செஞ்சிருக்கும் நீங்க நினைக்கீங்க? ஒருவேளை இஸ்ரேலுக்கு எதிரான வேலைகள் என்னென்றாலும் செஞ்சிருக்குமா? இஸ்ரேல் மக்கள் யாரையாவது கொலை செய்திருக்குமா? குறைந்தபட்சம் கொலை செய்கிற முயற்சியாவது செய்திருக்குமா? இல்ல அணு ஆயுதம் வச்சிருந்திருக்குமா? என்ன பிள்ளை செஞ்சிருக்கும்? எதுக்காக இப்படி ஒரு எதிர்காலத்தை இந்த குழந்தைகளுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது இந்த உலகம் என்கிற விஷயத்தை தயவு செஞ்சு யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அது பார்க்குற எல்லாருக்கும் உதவியா இருக்கும். இது போன்ற பல விடயங்களை வழங்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறதால என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்களுடைய முழு ஆதரவையும் எனக்கு நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு வாய் கூசுது இந்த வீடியோ செஞ்சுக்கிட்டு போகக்குள்ள. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. என்னுடைய பேர் அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.